student வந்தாச்சு மதுபாஷினி. ஹாய் கண்ணா. எஸ், ஐ எம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய 10th போர்டு, அதாவது ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா போகுதா? நம்மளுடைய இந்த சாம்பிள் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? அதை கடகடன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணலாம் பசங்களா. ஸோ அண்ட் ஆல்சோ ஆட் ஆனா நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன் பசங்களா. ஸோ எக்ஸாமை பார்த்து போய்கிட்டே இருக்கும், எக்ஸாம் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. So I hope everyone preparing syllabuses மட்டும் இல்லாம இந்த போர்டு எக்ஸாம் எப்படி இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எல்லாரும் இங்க வந்துட்டீங்கன்னா வந்து ஹாய் மேம், ஏவி இஸ் கிளியர். மொதல் விஷயம் நமக்கு அதுதான், நான் பேசுறது கேட்கணும் இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு என்ன பண்ணிடலாம், ஹாய் மேம் ஏவி இஸ் கிளியர் அப்படிங்கறத நீங்க சொல்லிடலாம் பசங்களா. சூப்பர். எஸ் எஸ் எஸ், அடுத்து ஒருத்தர் வந்தாச்சு. எஸ் எஸ் கண்ணா, குட் ஈவினிங். குட் ஈவினிங். எஸ், குட் ஈவினிங் டாமா. So mature, right? So good evening. Yes மதுபாஷினி, சூப்பர் சூப்பர், வெரி குட், நல்லபடியா போயிட்டு இருக்கு. எஸ், ஏவி எல்லாம் கிளியரா இருந்ததுன்னா மேம் ஏவி இஸ் கிளியர் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிடலாம். எஸ் அஞ்சனா, ஹாய் கண்ணா. ஸோ ஒரே வீட்ல இருந்து ரெண்டு பேர் மாத்தி மாத்தி, ஒருத்தர் 12th ஒருத்தர் 10th சேம் அக்கௌண்ட்ல இருந்தா ஓகே ஓகே. அஞ்சனா ஹாய் கண்ணா, வெல்கம் டு த செஷன். சாம்பிள் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பிசிக்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. பார்ட் 2ல எடுத்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு கம்பல்சரி பிசிக்ஸ் தான் வருங்கிறத சொல்ல முடியல. ஆல்மோஸ்ட் 3 சாம்பிள் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இதுல எப்பவுமே பிசிக்ஸ் தான் வரும் அப்படிங்கறத எங்கேயுமே ஹைலைட் பண்ண முடியல. அதே மாதிரி பார்ட் 3க்கும் நம்ம போறோம், இதுலயும் எப்பவுமே பிசிக்ஸ் தான் வரும் அப்படிங்கறதையும் நம்மளால ஹைலைட் பண்ணவே முடியல இது வரைக்கும். அண்ட் ஃபைனலி ஒரு 5 மார்க் வருது. அந்த ஒரு 5 மார்க்ல 7 மார்க், ஆக்சுவலி உங்களுக்கு 7 மார்க் இல்லையா? சோ அந்த ஒரு 7 மார்க்ல அவங்க அப்படியே 4 லெசனை மிங்கிள் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஒரு 7 மார்க்குக்கு அவங்க 4 லெசன்ஸ உள்ள கொண்டு வர்றாங்க எப்பவுமே. சோ இதுதான் 3 சாம்பிள் பேப்பர் அனாலிசிஸ்ல இருந்து நம்ம கிளியரா இங்க கொண்டு வந்திருக்கிறது. அப்போ 4 லெசனை படிச்சாதான் ஒரு 7 மார்க்க உங்களால கிளியர் பண்ண முடியும். அது எப்படி ஆக்சுவலா? சாரி, அவங்க சப்டிவிஷன்ஸ் கொடுக்கறாங்க. சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு லெசன் கிடையாது, மல்டிபிள் லெசன்ஸ்க்கான சப்டிவிஷன்ஸ் கொடுக்கறாங்க. அந்த சப்டிவிஷன்ஸ்ல இருந்துதான் நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஒரு லெசன், செகண்ட் சப்டிவிஷன் ஒரு லெசன், எய்தர் ஆர்ல அடுத்த சாய்ஸ் கொஸ்டின் ஒரு லெசன், இன்னொரு இது அடுத்து அதோட சப்டிவிஷன் ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 மார்க்க மட்டும் கிளியர் பண்ணணும் அப்படின்னாவே we has to be focus. அதாவது 4 லெசன் நம்ம படிச்சுதான் ஆகணும். இருக்கிறது பிசிக்ஸ்ல 6 லெசன் தான், அதுல 4 லெசனை படிக்கணும்ங்கறது ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. சோ அபார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் we will move to our live. ஏன்னா உங்களுக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கும். இது ஃபர்ஸ்ட் போர்டு, ஹைலி கான்சியஸா படிங்க. the board exam is not only to check your mark. உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும், ஃபியூச்சர்ல என்னவா நம்ம மாறுறோம், அதுக்கு எந்த கோர்ஸ் பெட்டரா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஓகேங்களா? பவித்ரா, சூப்பர் மேம், I want a plan. Sure. At the end of this live, I'll give you a plan. Okay, Pavitra? Then பிளான் கொடுத்துடலாம். என்ன மாதிரியான பிளான் வேணும், இண்டிவிஜுவல் பிளான்ஸ் யாருக்காவது வேணும்னா அதையும் சொல்லுங்க. சோ அந்த மாதிரி நம்ம பிளான் கொடுத்துடலாம். சோ டோன்ட் வரி. சோ நவ் லெட் அஸ் கோ டு அவர் லைவ். சோ லைவ்ல நம்ம வந்தாச்சு. சோ சாம்பிள் பேப்பர் 4 நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், ஒன்லி பிசிக்ஸ். சோ இதுதான் பென் அண்ட் பேப்பரோட உட்கார்ந்துடணும். எப்பவுமே நான் சொல்றது இதுதான், ப்ளீஸ் சிட் வித் த பென் அண்ட் பேப்பர். கொஸ்டின் ப்ரொஜெக்ட் ஆனதுமே நீங்க ஆன்சர்ஸ் பார்த்துட்டு எழுத ஆரம்பிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி அப்படிதான் இருந்தாதான் உனக்கு வந்து எந்த இடத்துல தப்பு பண்றேன்னு தெரியும். சோ லெட் அஸ் மூவ் வித் தி क्वेश्चंस. क्वेश्चंसக்குள்ள போகலாம். பிகாஸ் இப்ப நமக்கு வந்துட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட். போக ஆரம்பிச்சிரலாம். சோ இஃப் தி எர்த் ஸ்ட்ரிங்ஸ் 50% பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆட் ஆனா பசங்களா சிம்பிளி இது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேப்பர் தான். இட் இஸ் நாட் அ private sample paper, it is not a creative sample paper. அதனால first government samples தான் நம்ம முடிச்சிட்டு இருக்கோம். அதையும் நான் add on பண்ணிக்கிறேன். So all subjects. Okay then, I'll try to give for all subjects. Okay.
So எவ்ளோ days நீங்க படிக்கலாம் பிளான்ல இருக்கீங்க பவித்ரா? Do you have any plan? மேம் நான் இவ்ளோ days எனக்கு வச்சிருக்கேன். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி இவ்ளோ நாள்ல நான் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது டேஸ் நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒருத்தர் ஆன்சர் சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க மேம், ஆன்சர் டி மேம் போங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, let us check. If earth shrinks to 50% to its real radius, mass remaining the same, the weight on the body of the earth. இவ்வளவுதான் question. Super. அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் டி increases by 300%. so percentage change calculate பண்றதுக்கு எப்பவுமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we have to go for the formula. so that is the final weight minus initial weight divided by initial weight. அப்ப initial weight W, final weight வந்து எவ்வளவு இருந்திருக்குன்னு பார்க்கலாம். W dash is equal to G capital M small m divided by 50% வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, shrink ஆகுது. so 50% in sense 50 divided by 100. so 0.5 or the whole square use பண்ணிக்கிறேன். so that is 1 by 2. 1 by 2 will becomes as a 4. அப்போ இந்த இடத்துல I will get a 4W minus W divided by W. so therefore 3W exactly 300%. percentageங்கறனால 300% எனக்கு வந்திருக்கு. so option D is correct. அவ்வளவுதான். மறந்துடாதீங்க, இந்த ரிலேட்டட் क्वेश्चन 11th உங்களுக்கு அதிக அளவு வரும். so increase by 50 days, 10 days, 10 days to 50 days. Okay. Kailash, hi Kana, good evening. Next question. Yes, Madhubashini, you are done. Superb, answer is correct. Pavitra, the answer is correct. Super. Next question, ingenakulla vandachu. In the question repeated. Naam paatha in the last 3 sample papers layume in the question repeated. So repeated ku na ingenakulla R use panikkiren. Okay, so myopic eye. Okay ingla. So ipa myopic eye, the image of the object is formed. எங்க ஃபார்ம் ஆயிருந்திருக்கும்? ஒரு ரெண்டு ஆன்சர் வந்துருச்சு. இன்னும் எனி ஒன் ஒரு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எங்க உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும்? எனி ஒன், ஏதாவது ஒருத்தர் இன்னும் ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எஸ், 3 ஆன்சர் வந்துருச்சு. சூப்பர் பசங்களா, 3 பேருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆப்ஷன் சி, தட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. ஓகே, நான் கொஸ்டினை சேஞ்ச் பண்றேன். இது மயோபிக் ஐ கிடையாது, ஹைப்பர் மெட்ரோபிக் ஐ. இது மயோபிக் கிடையாது. I mention it is a hypermetropic eye. இது hypermetropic eye அப்படின்னா எங்க உங்களுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும்? क्वेश्चन நான் மாத்தி இருக்கேன். if it is a hypermetropic eye, எந்த இடத்துல உங்களுக்கு இது ஃபார்ம் ஆகும்? சரிங்களா? சோ இப்போ நீங்க இதுதான் எனக்கு அலைன் பண்ண போறீங்க. so once again teach first 1 mark. sure, தெளிவாவே டீச். நான் உங்களுக்கு இன்னொரு தடவை கூட டீச் பண்ணிடுறேன். அதுக்குள்ள எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். if it is a hypermetropic eye, எனக்கு எங்கனக்குள்ள இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கும் பசங்களா? சோ ஒருத்தர் ஆப்ஷன் ஏ சொல்லியாச்சு. ஓகே, அடுத்து வந்திருக்கிறது என்ன? behind. okay, yeah, that is the right answer. behind, that is, yeah, அதோட சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். okay, நான் first question நான் வந்து ஒரு clearanceல கொடுத்துட்டு வந்துறேன். so it is a doubt question ஆவே நான் எனக்குள்ள ஹைலைட் பண்ணிக்கிறேன். so first questionல radius, actual radius வந்து 50%, அதாவது new radius வந்து 50% of old radiusல decrease ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய ஸ்டோரியில. so shrink ஆகுது. shrinkனா என்ன? சுருங்கிறது, decrease ஆகுது. mass அப்படியே தான் இருக்கு. weight ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? actually force தான் உங்களுக்கு weight. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, force தான் weight. so gravitational force formula G capital M small m divided by R squared. இது original. அப்ப இத வெறும் W ன்னு வெச்சுக்கிறேன். so now இப்ப radius shrink ஆயிருக்கு. அப்ப W dash is equal to G masses remaining sameங்கிறது சென்டென்ஸ்ல clear ஆயிருக்கு. so capital M small m divided by R dash ஓட value 50% of R the whole square அப்படிங்கறத எழுதியாச்சு. இப்படியே வெச்சுக்க முடியாது. so 50% divided by 100 cancel பண்ணா 0.5 கிடைக்கும். இதை நீங்க 1/2 னு கூட எழுதிக்கலாம். therefore W dash is equal to G capital M small m divided by 1/2 R the whole square. so it will becomes as 4 G capital M small m divided by R square. அப்போ இந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது 4 times இருக்கு. டைரக்டா ஆன்சருக்கு கொண்டு போயிடக்கூடாது.
எப்படி question கேட்டிருக்காங்கன்னா the weight of the body will be percentageல கேட்கும்போது so நீங்க எப்படி calculate பண்ணணும்னா new weight minus old weight divided by old weight. so அப்ப இவங்களுக்கு பதிலா நம்ம என்ன substitute பண்ணலாம் 4 times of weight எனக்கு வந்திருக்கு எனக்கு old weight W தான் old weight W தான் so W dashங்கிறது new weight so அப்போ 3W divided by W percentageல convert பண்ண into 100 therefore 100 therefore it is increased by 300% because weight is inversely proportional to R அதுதான் parameter. இப்ப clear-ஆ இருக்கா கண்ணா இப்ப clear-ஆ இருக்கா yes பவித்ரா you are right so hypermetrophic I-க்கு இதுதான் answer கண்ணா இப்ப clear-ஆ இருக்கா பவித்ரா இப்போ இந்த டவுட்ஸ் எதுவும் இல்ல இந்த மாதிரி 11th நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவீங்க இது ஒரு காமன் ப்ராப்ளம் 11th எப்ப பாருங்க இந்த ஃபார்முலாவை தூக்கிட்டு உள்ள வந்துருவோம் பெர்சன்டேஜ்ல மாறுதுனாவே ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ள வந்துருவோம் சூப்பர் நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பென் அண்ட் பேப்பரோட ரெடியா இருங்க let us go to the next question நான் நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு இப்ப போக போறேன் ஓகே yes different level of question temperature is the average so super thank you Madhubashni temperature is the average dash of the molecules of substance இந்த temperature lesson physicsலயும் வரும் chemistryலயும் வரும் ரொம்ப அது அப்படிதான் உங்களுக்கு 11th பாத்தீங்கன்னா temperature lesson physicsலயும் வந்து உட்கார்ந்துக்கும் chemistryலயும் வந்து உட்கார்ந்துக்கும் சரிங்களா ஓகே இப்போ இதுல என்ன ஆன்சர் வர போகுது temperature is the average dash of the molecules of substance இதுதான் நம்மளுடைய question anyone ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் யாராவது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் C அங்க இருக்கு எனக்கு ஓகே C difference in total energy and potential energy அப்படின்னு ஒரு ஆன்சர் எனி அதர் இன்னும் சிலர் யாராவது ஆன்சர் கொடுக்கலாம் ஒரு டெம்பரேச்சர்ங்கிறது என்ன பாராமீட்டர்ஸ்ல டினோட் ஆகும் difference between actually இது book back தான் இல்லையா ஒரு ஆன்சர் தானா கடகடன் இன்னொரு ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிங்க பாப்போம் yes super yes temperature is the average of difference in total energy and potential energy yes super kanna so total energy and potential energy super so 3 of you done very well பசங்களா மத்த எல்லாரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு highly helpful ஆ இருக்கும் so next the symbol of LED light emitting diode so அதுக்கு டயோடோட சிம்பல் இருக்கணும் லைட்டை எமிட் பண்ணணும் அப்ப என்ன ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு if it is a light emitting diode என்ன ஆன்சர் வர சான்ஸ் இருக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம் I am waiting for your answers கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கலாம் light emitting diode என்ன ஆப்ஷனா இருக்கும் எனக்கு क्वेश्चन நம்பருக்கு ஒருத்தர் சொல்லியாச்சு yes so அஞ்சனா சூப்பர் fourth one மதுபாஷினி சூப்பர் இன்னும் யாராவது சொல்லுங்க பசங்களா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் லைட் எமிட்டிங் டயோட் so basically ஒரு டயோட் இப்படிதான் இருக்கும் இதுல இருந்து லைட்டை எமிட் பண்ணுது so இப்படி வெளியில போகுது லைட் எமிட்டிங் டயோட் ஃபர்ஸ்ட் சிம்பல் என்னன்னு எனக்கு மதுபாஷினி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சிம்பல் என்னன்னு மதுபாஷினி சொல்லுங்க இந்த C சிம்பல் என்னன்னு பவித்ரா சொல்லுங்க then இந்த சிம்பல் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சனா சொல்லுங்க ஓகேங்களா இதுதான் இப்ப நான் கொடுத்துட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் சிம்பலோட நேம் எனக்கு மதுபாஷினி சொல்லுங்க C சிம்பலோட நேம் எனக்கு பவித்ரா சொல்லுங்க ஏன்னா 3 பேர் தான் கான்ஸ்டன்டா டெக்ஸ்ட் கான்டென்ட்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த நியூ டிரா பண்ண சிம்பல் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சனா சொல்லுங்க சோ தெரியுதான்னு பாப்போம் ஏன்னா சிம்பிள் பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்துருச்சு அப்படினா சோ நமக்கு அந்த ஏதாவது ஒண்ணா இருக்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி சொல்லுங்க பாப்போம் என்னவா இருக்கும் anyone சொல்ல ஆரம்பிக்கலாம் waiting for your answers கண்ணா என்னவா இருக்கும் ஓகே சோ இப்போ இங்கனக்குள்ள நீங்க உங்க கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு சோ என்னென்ன கமெண்ட்ஸ் வருதுங்கறத பார்க்கலாம் நாம சோ ஃபர்ஸ்ட் it is not book back ma'am
Okay, oh, it is not book bag. Okay, Kana, then you are done very well actually. So then you have done very well. So now I am asking you a question. First symbol க்கு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். First symbol என்னவா இருந்திருக்கும் எனக்கு சொல்லுங்க பாப்போம். First symbol எனக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பசங்களா. Why are you waiting for? Madhubashni, resistor. Yes, that is the right answer. So this option A is simply denoted as a resistor. Anjana, இந்த இப்படி எனர்ஜியை உள்ள வாங்குறது வெறும் டயோட் கிடையாது. லைட் எமிட்டிங் டயோட்னா என்ன பண்ணீங்க, டயோடோட டயக்ராம் போட்டுட்டு லைட்டை எமிட் பண்ணுதுன்னு இப்படி வெளியில காமிச்சிங்களா. இப்போ லைட் அது உள்ள வாங்குது. சோ இது டயோடு தான். என்ன டயோடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் அ போட்டோ எலக்ட்ரிக் இல்லைன்னா போட்டோ வோல்டாயிக் டயோட். இது ஒரு நியூ நேம் தான், சும்மா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஓகே, சோ இன்னும் சி மட்டும் எனக்கு வரல. சோ சி மட்டும் என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா தட் வில் பி ஹைலி பெட்டர். ஓகேங்களா, சி மட்டும் என்னவா இருக்கும், எனி சாய்ஸஸ் சி என்னவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்கன்னா ஹைலி பெட்டரா இருக்கும் பசங்களா. நெக்ஸ்ட் சி என்னவா இருக்கும், கடகடன் கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்பைடி, எஸ். What kind of emoji is that? Anjana, oh, C ka answer pannitinga already. So it is a ground. So that is the right answer. So you all know the symbols very good. Let us go to the next set of questions. Chemistries. கண்ணா அந்த சாம்பிள் பேப்பர்ஸ் ஃபுல்லா எடுத்து போட்டு பார்க்கணும் சரிங்களா. நான் கெமிஸ்ட்ரின்னு போற மாதிரி நீயும் இது கெமிஸ்ட்ரி இது பயாலஜின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. So chem and bio. So we have attended almost only the 4 questions from the physics. இதுல ஒன்னே ஒன்னு என்ன, resistor or circuit. Okay Pavitra, super. Actually the first one is a resistor. Second the C1 is the ground. அண்ட் உங்க எல்லாத்துக்குமே இந்த பி நார்மலாவே தெரிஞ்சிருக்கும். இவன் வேற யாரும் கிடையாது, இவன் டயோட். எனர்ஜிய வெளியில கொடுத்துட்டா இவங்க எல்இடி, எனர்ஜிய வாங்கினா போட்டோ எலக்ட்ரிக். சும்மா உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக நான் போட்டிருக்கேன், உங்களை குழப்ப கூடாது. அதாவது தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது உங்களுக்கு சிலபஸ்ல இல்லதான், ஜஸ்ட் நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா. சோ 4 MCQs நம்ம அட்டென்ட் பண்ணியாச்சு. 4 MCQsல 1 கிரியேட்டிவ் கொஸ்டினா இருந்திருக்கு, 3 நமக்கு வெரி வெல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருந்திருக்கு. சரிங்களா, சூப்பர் சூப்பர் பவித்ரா, யூ டன் வெரி வெல். மதுபாஷினி, யூ டன் வெரி வெல். அஞ்சனா, யூ ட்ரைட் வெரி வெல் கண்ணா, சூப்பர். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். பார்ட் 1 ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2க்கு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி. அதுல இந்த பிசிபில யாரு 22க்குள்ள வந்திருப்பா? அஸ் யூஷுவல் பிசிக்ஸ் இல்லாம யாரு கம்பல்சரியில வரவாங்க அதிகமா? நம்ம தான் வந்திருக்கோம் கம்பல்சரியில. இந்த டயக்ராம்லாம் பாத்துக்கங்க, உங்களுக்கு பயாலஜில யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சரி, ஓகே. So I'm going to attend the question number 13, 14 and 22 in this part. இந்த ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் நான் சொல்லி ஓஞ்சு போயிட்டேங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் எனக்கு ஹைலி ரிப்பீட்டட் கொஸ்டினா வந்துருச்சு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சோ கண்டினியூஸா நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண போறோம். சோ கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து நம்ம இங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐ ஹோப் எவ்ரிஒன் ரெடி ஃபார் தோஸ் திங்ஸ். சோ கொஸ்டின் நம்பர் 13க்கு போலாம். லெட் அஸ் கோ டு த கொஸ்டின். How does an astronaut float in the space shuttle? இது நான் டீச் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அவங்க வந்து ஃப்ளோட் ஆகுறாங்கன்னா நோ கிராவிட்டி அப்படிங்கறது கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கறது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் ஆகுறாங்கன்னா அவங்க வெயிட்ட ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். சோ டைரக்ட் கொஸ்டினா வாட் இஸ் வெயிட்லெஸ்னஸ்னு கேட்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, சோ வெயிட்லெஸ்னஸ் கண்டிஷன் அப்பியர் ஆகுது. வெயிட்லெஸ்னஸ் கண்டிஷன் அப்பியர் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஒருத்தருக்கு ஈக்குவலா மாறுறனால சேட்டலைட் சுத்திட்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ்டா ஈக்குவலா இருக்கறனால அவங்கனால வெயிட்ட ஃபீல் பண்ண முடியல. இதை தாண்டி நோ கிராவிட்டின்னு எழுதிட்டு வராதீங்க சரிங்களா. எஸ், ஈக்குவல் ஆக்சிலரேஷன்.
சொல்லியாச்சு. ஈக்குவல் ஃபோர்ஸ், ஈக்குவல் கிராவிட்டின்னு கூட எழுது, ஆனா நோ கிராவிட்டிங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? சோ இதுதான் 13th கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். சோ இந்த இடத்துல 13th கொஸ்டின்கான ஆன்சர் சொல்லிட்டு கண்டினியூஸா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். சோ இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஏன்னா இப்ப பார்த்த கொஸ்டின் பேப்பர்ல இது ஹைலி ரிப்பீட்டட், அகைன் அண்ட் அகைன் எல்லா இடத்துலயுமே இது ரிப்பீட்டடா தான் இருக்கு. சோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். சோ டிஃபரன்ஸ் எழுதிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், they இந்த இடத்துல ஐடியல் கேஸ், they obey all gas law. ஓகேங்களா? they obey all gas laws. எல்லா கேஸ் லாஸையுமே அவங்க obey பண்ணுவாங்க. லைக் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாடோஸ் லா, எல்லா லாவையுமே அவங்க obey பண்ணுவாங்க. எப்போ obey பண்ணுவாங்க? only at low pressure and high temperature. சோ இந்த கண்டிஷன்ல மட்டும் தான் அவங்க ஒபே பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இங்க என்ன சொல்றோம், இவங்க பாயில்ஸ் லாவையும் அண்ட் சார்ல்ஸ் லாவையும் மட்டும் தான் ஒபே பண்ணுவாங்க. அதே மாதிரி PV is equal to nRT இல்லைனா μRT value is equal to 1. Here PV is equal to nRT value is not equal to 1 இருக்கும். இதுதான் first point. இந்த first point எல்லாருமே ரொம்ப தெளிவா நீங்க எழுதிரணும், சரிங்களா? yes yes good 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 super கண்ணா. so do not interact, that is the main important point, that is the most important point on here. interaction level எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் most important. yes yes very good very good. so next point இங்கனக்குள்ள நான் சொல்றேன், they were not perfectly elastic. ideal gas versus real gas நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் நான் இங்கனக்குள்ள அலைன் பண்ணிட்டேன் பாருங்க. this is my real gas, this is my ideal gas. yes okay. so now let us continue. so they are not perfect. real gas perfect ஆலா இருக்காது. perfectல எதுல? elasticல perfectா இருக்காது. but here they were perfectly elastic. அவங்க perfectா elasticா எனக்கு இருப்பாங்க. ஓகே, நம்ம சொன்ன அந்த intermolecular forces. so yes to intermolecular forces, அதை நான் இந்த மாடல்ல எழுதுறேன், intermolecular forces. yes to the intermolecular force and attraction. இங்க strictly no. அதே மாதிரி kinetic energy எல்லாம் இங்க loss ஆகாது. so the next one, என்னோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரியல் கேஸ நம்ம liquefied பண்ண முடியும், ஓகேங்களா? பட் உங்களோட ஐடியல் கேஸ உங்களால liquefied பண்ண முடியாது. ரியல் கேஸ உங்களால liquefied as well as solidified பண்ண முடியும், ஐடியல் கேஸ உங்களால பண்ண முடியாது. so practically no examples for the ideal gas, but for real gas H2O2 CO2 N2 we have a multiple examples. அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லிடுறோம், ஓகேங்களா? இது வரைக்கும் கான்டென்ட் புரியுதா? யாருக்காவது இது வரைக்கும் கான்டென்ட் புரியாம இருந்ததுன்னா சொல்லுங்க. so I just done a difference between the real gas and the ideal gas. ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸ நம்ம கிளியரா பார்த்தாச்சு. so பார்த்துட்டு இப்ப நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். are you all ready? next problem question தான் நமக்கு இருந்துச்சு, அதுக்கு போலாமா? so first two questions இங்கனக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிட்டோம். look at here. yes சொல்லியாச்சு, இதுக்கான ரீசனும் சொல்லியாச்சு. ஹைட்ரேட்டட் சால்ட் இதெல்லாமே நமக்கு அலைன் ஆகல. so super super clear clear. கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். so இப்ப அப்படியே நம்ம மூவ் அப் பண்ணோம் அப்படினா let us go to the next problem question. so last question பேப்பர்லயும் part 2ல தான் கம்பல்சரி இருந்தது. இந்த question பேப்பர்லயும் part 2ல physics தான் கம்பல்சரியா இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? lens basis கேட்டிருக்காங்க. லாஸ்ட் சாம்பிள் பேப்பர்ல மொமெண்டம் கேட்டிருந்தாங்க, லாஸ் ஆஃப் மோஷன். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்ஸ் பேசஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. சோ கடகடன்னு நம்ம क्वेश्चनக்கு போயிரலாம், தென் நம்ம given எடுத்துட்டு வர்க் பண்ணிரலாம். லுக் அட் ஹியர், an object of height 3 cm is placed at 10 cm from a concave lens of focal length 15 cm. Find the size of the image. So the size of object is 3 cm. Then it is a concave lens. Object distance U is 10 cm.
கரெக்ட்டுங்களா? so opposite to the light minus நம்ம யூஸ் பண்ணிக்கணும். then அதுக்கப்புறம் focal length 15 centimeter. so focal length 15 centimeter, so minus because of the concave lens. ஓகேங்களா? யூஸ் பண்ணியாச்சு. so இப்போ என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம்? அவங்க கேக்குறது size of the image கேக்குறாங்க. so size of the image நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்? நானே எல்லா நேரமும் ஃபார்முலாவை போட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பசங்களா தெரியும்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க size of the image கால்குலேட் பண்ணுவீங்க? எனக்கு இங்க சொல்லலாம். என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம்? magnification formula பேசிக்கா நம்ம யூஸ் பண்ணலாம். வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க. instead of magnification வேற என்னெல்லாம் யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். what is the size of the image? இவ்வளவுதான் question. so size of the image என்னவா இருக்கும் அப்படினா height of the image என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. so இப்போ நான் என்ன பண்றேன்? height of the image calculate பண்றதுக்காக magnification ஓட ஃபார்முலாக்கு போறேன். magnification is equal to v by u is equal to height of the image divided by height of the object. height of the object என்கிட்ட questionல இருக்கு, u என்கிட்ட questionல இருக்கு. நான் v கண்டுபிடிச்சிட்டேன் அப்படினா இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். so v கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து லென்ஸ் ஃபார்முலாக்கு போறேன். thin lens formula 1 by f is equal to 1 by v minus 1 by u. so 1 divided by minus 15 is equal to 1 divided by v minus 1 divided by minus 10, minus of minus plus 1 divided by minus 15 is equal to 1 by v plus 1 by 10. so simplification பண்ண ஆரம்பிக்கலாம். 1 by v is equal to 1 divided by minus 15 minus 1 by 10. யாருக்காவது ஆன்சர் வந்துருச்சுன்னா இங்க நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வெயிட் பண்ண தேவையில்லை. so simplification நான் காமன் நம்பர்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்து simplify பண்ண அப்படின்னா I will get minus 2 minus 3 divided by 30. therefore minus 5 divided by 30 reciprocal பண்ணா v ஓட வேல்யூ minus 6 centimeter னு கிடைக்குது. கொண்டு வந்து magnificationல apply பண்ணலாம். minus 6 divided by minus 10 is equal to height of the image divided by 3. next side move up ஆயிரும். height of the image is equal to 18 divided by 10. therefore it will becomes as a 1.8 centimeter. அவ்வளவுதான். so it is almost reflects as 1.8 centimeter. அந்த அளவுக்கு எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம் பசங்களா. so அவ்வளவுதான். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இங்கனக்குள்ள நீங்க தாராளமா கேளுங்க. if you have any doubts கடகடன்னு வந்து இங்கனக்குள்ள மேம் இந்த டவுட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமா கேட்கலாம் பசங்களா. சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஈக்குவேஷனையும் இங்கனக்குள்ள நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துட்டேன். so this is the actual equation. மறந்துடாதீங்க. இதுல இருந்து given எடுத்து நான் கொண்டு வந்திருக்கேன். so clear? yes yes clearனா clear அப்படின்னு சொல்லி போட்டுட்டே இருங்க. next part போலாமா? super. this is our next part. compulsory is 32. no chemistry வந்துருச்சு இந்த தடவை. so chemistry வந்தாச்சு. அப்ப நமக்கு physicsக்கு ரெண்டே சாய்ஸ் தான் இருக்கு. 23. நான் denominator பாருங்கடாமா. common denominator எடுத்திருக்கேன். நான் 150 எடுக்கலடா. ரெண்டுக்கும் common denominator எடுத்திருக்கேன். like 15 2 ஆல multiply பண்ணா 30. 10 3 ஆல multiply பண்ணா 30. so denominator நான் common எடுத்திருக்கேன். இப்ப கிளியரா இருக்கா? so அப்போ LCM எடுக்கும்போது இத 2 ஆலையும் இத 3 ஆலையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது I will get minus 5. 150 எடுக்கல. நீங்க 150 எடுத்து போட்டாலும் ஒர்க் பண்ணி பாருங்க. நீங்க கிராஸ் பண்ணி டைரக்டா 150 எடுத்துக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. 150 நீங்க எடுத்து அலைன் பண்ணிக்கலாம்.
இது வரைக்கும் கரெக்டா வருதா? எஸ் எஸ் எஸ், சூப்பர் 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 கண்ணா. சோ இந்த மாதிரி ஈஸியா எடுத்துக்கலாம். எதுக்கு பெரிய நம்பர் எடுத்துட்டு அப்புறம் அதோட நம்ம போராடிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த அலைன்மெண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஓகே, லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். சோ மேக்ஸ் பிக்கஸ்ட் நம்பர் நம்ம எடுத்து கூட அலைன் பண்ணிக்கலாம். So next one is a state laws of motion. Okay, Newton's laws of motion எனக்கு state பண்ண சொல்றாங்க. Next questionக்கு போயிரலாம். 23, state Newton's laws of motion. Yes. So what is this Newton's laws of motion? மூணு லாவுமே சொல்லணும். First law, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு ரெஸ்ட்ல இருக்கலாம் இல்லைனா மூவிங்லயே இருக்கலாம். சோ அப்படி அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயோ மூவிங்லயோ இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டா அலாங் த சேம் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மேல வேற யாராவது until external force applied on it, அதோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாது. until external force அது மேல அப்ளை பண்ற வரைக்கும் there is a no change in state. தூங்கிட்டே இருப்பாங்க இல்லனா நடந்துகிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஸ்டாப்னு சொல்ற வரைக்கும் இந்த கண்டிஷன் நடந்துகிட்டே இருக்கும். so no change in its state. so இதுதான் என்னோட நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டன் செகண்ட் லாக்கு போறேன். the force is directly proportional to the rate of change of momentum. டைம் பொறுத்து மாறுதுன்னு சொல்லும் போதே ரேட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க del t del p அப்படிங்கறத யூஸ் பண்றீங்க. so the force is directly proportional to the rate of change of momentum அப்படிங்கறத எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். for every action it has an equal and opposite reaction. for every action there is a equal and opposite reaction அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கிறோம். சோ அவ்வளவுதான், சிம்பிளா ஒரு क्वेश्चन முடிச்சாச்சு. எஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு மூவ் அப் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எஸ் சந்துரு, குட் ஈவினிங் டாமா, வெல்கம் டு த செஷன். சோ ஸ்னெல்ஸ்ல லாஸ்ட் क्वेश्चन பேப்பர்ல நம்ம பார்த்திருக்கோம். அததான் இந்த இடத்துலயும் அவங்க கேட்டிருக்காங்க. சோ ரெண்டு क्वेश्चन பேப்பர்லயுமே இது வருது. சோ ரிப்பீட்டட் அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் இப்பதான் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம ரெண்டையுமே பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா. So what is the statement of Snell's law? The ratio of incident angle to refracted angle னு சொல்லணும் இல்லையா? the ratio of sin of incidence angle to, ratio னு போட்டா 2 யூஸ் பண்ணணும். sin of refracted angle will be equal to refractive indices. Mu is equal to sin I divided by sin R. So this is the statement. கிளியரா இருக்கா பசங்களா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது கிளியரா இல்ல மேம் டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லலாம். if it is clear னு மென்ஷன் பண்ணுங்க. now let us continue to the next question. next question is define dispersion of light. நமக்கு இந்த क्वेश्चंस எல்லாம் இருக்கு. இந்த क्वेश्चन ஒரு கிரியேட்டிவ் செஷன்ஸ். சோ டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது சிம்பிளி நான் பேசிக் பினாமினன்ல சொல்றேன். ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைட் இன்டு அ மல்டிபிள் கலர்ஸ். ஒரு லைட், ஒயிட் லைட் எனக்கு மல்டிபிள் கலர்ல ஸ்பிளிட் ஆகிறத தான் நான் டிஸ்பர்ஷன் அப்படின்னு டினோட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிசம் இருக்கு. இந்த பிரிசம்ல எனக்கு ஒரு ஒயிட் லைட் படுது. இந்த ஒயிட் லைட் எனக்கு 7 கலர்ஸா வந்து ஆக்சுவலி டீவியேட் ஆகும். ஓகேங்களா? அந்த 7 கலர்ஸுமே விப்சியாரா எனக்கு எனக்குள்ள மென்ஷன் ஆகும். சோ வீல இருந்து ஆரம்பிச்சு விப்சியார் வரைக்கும் இருக்கும். சோ இந்த மாதிரி a narrow beam of sunlight is passed through or incident on the glass prism, it will split into the 7 colors. அததான் நம்ம prism அப்படின்னு சொல்றோம். பசங்களா இது வரைக்கும் கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். if it is clear, yes ma'am it is clear அப்படிங்கறத நீங்க ஹைலைட் பண்ணிக்கிட்டே வாங்க பாப்போம். yes ma'am it is clear அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டே வாங்க. I am also waiting. clear mu
refractive index medium. Yes Anjana, clear, super. இதே மாதிரி எல்லாருமே சொல்லிட்டே வாங்க. Yes ma'am, it is clear அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு மூவ் அப் பண்ண போறோம். என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நான் பார்ட் 3ல அவ்வளவுதான் physics question. So next பார்ட்டுக்கே நான் மூவ் அப் பண்ண போறேன். So the next part is the fourth part. Ideal gas equation நான் ஆல்ரெடி 2 times derive பண்ணிட்டேன். So ரெண்டு சாம்பிள் பேப்பர்லயுமே இது வந்துகிட்டே இருந்துச்சு. So இதுக்கு சாய்ஸே கிடையாது. இது நாம 2 times derive பண்ணியாச்சு. So இப்போ நம்ம மேல அலைன் பண்ண போறோம். அவங்களே செப்பரேட்டா மார்க்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. ராக்கெட் ப்ரொபல்ஷனை சொல்ல போறோம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த மாஸ் அண்ட் வெயிட்ட சொல்ல போறோம். சோ இத தான் நம்ம இந்த இடத்துல क्वेश्चनா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன்னா ஐடியல் கேஸ் ஹைலி ரிப்பீட்டடா நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் பேப்பர்ஸ்லயே 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். அதனால நம்ம 33ல A क्वेश्चन சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். So அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எழுதலாமா? So 33A 5 மார்க்ஸ் எனக்கு வேணும். 5 மார்க்ஸ்க்கான ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கான ஸ்டோரியை தான் நான் எழுத போறேன். So ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராக்கெட் உங்களுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப், இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். 5 மார்க்ஸ்க்கு மார்க் கொடுக்கிற பாயிண்ட். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பிரின்சிபல் செக் பண்ணுவாங்க. எழுதியாச்சு. The rocket propulsion works based on the law of conservation of momentum as well Newton's third law. சொல்லியாச்சு. அடுத்த பாயிண்ட்க்கு நான் போறேன். ராக்கெட் இருக்கும் இல்லையா? So you are filling a fuel. ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபியூயல்னால ஃபில் பண்ணுவீங்க. ஸோ எதுல ஃபில் பண்ணுவீங்க? பெட்ரோல் டேங்க்னு சொல்லக்கூடாது. ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் we have to mention it is a propellant tank. ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ராக்கெட்ல இருந்து அந்த 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 ஃபில்டு லிக்விடை யூஸ் பண்ணி ராக்கெட் ஃபயர் ஆகும்போது அதுல இருந்து ஒரு ஹாட் கேஸ் வந்து எஜெக்ட் ஆகும். அந்த எஜெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீட்ல இருக்கும். ஒரு ஹை ஸ்பீட்ல எனக்கு நாசில் வழியா, நாசில் இஸ் அ ஹோல், நாசில் வழியா எனக்கு எஜெக்ட் ஆகும்போது நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இதுதான் கீவேர்ட்ஸ். இதுக்கு தான் உங்களுக்கு ஆக்சுவலி மார்க்ஸ் கொடுப்பாங்க. சோ அந்த இடத்துல லார்ஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகும். லார்ஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகும். So இந்த momentum பேலன்ஸ் பண்றதுக்கு, so to balance this momentum, so இந்த momentum பேலன்ஸ் பண்றதுக்காக நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒர்க் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ல இன்னொரு momentum கொடுக்கும். So that is denoted as a reaction force. அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால ராக்கெட் எனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகும். இதுதான் ராக்கெட் கீழ இருந்து மேல லான்ச் பண்றதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? எஸ், தேர்ட் லா. சூப்பர் பவித்ரா. எஸ் கண்ணா, இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? எஸ், நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது என்ன வரைக்கும், என்ன ஸ்டோரி வரைக்கும் எனக்குள்ள நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ராக்கெட் கீழ இருந்து மேல லான்ச் ஆகிற பொசிஷன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நான் எனக்குள்ள எழுதி இருக்கேன். இப்ப கண்டினியூஸ்லி நான் நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு அப்படியே நான் மூவ் அப் பண்றேன். ராக்கெட் லான்ச் ஆயிடுச்சு. அப்ப ராக்கெட் வந்துட்டு மூவிங்ல இருக்கு. ஓகேங்களா? when it is in motion. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மாஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆகும். மாஸ் ஆஃப் த ராக்கெட் கிராஜுவலி டிக்ரீசஸ். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். எவ்வளவு தூரத்துக்கு மாஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டே போகும்? என்னுடைய ஃபியூயல் டோட்டலா பர்ன்ட் அவுட் ஆகிற வரைக்கும் அது வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே போகும். சரிங்களா? அது வரைக்கும் மாச கம்மி பண்ணிக்கிட்டே போகும். ஓகே, சோ இப்ப அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எனக்கு மாசம் கம்மி பண்ணிக்கிட்டே போகுது. பர்ன்ட் அவுட் ஆயிடுச்சு. அங்கனக்குள்ள எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்ல. இப்போ என்னுடைய மொமெண்டம் கன்சர்வ் ஆயிடுச்சு. தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதனால என்னுடைய மொமெண்டம் கன்சர்வேஷன் ஆயிடுச்சு. மொமெண்டம் ஃபைனலி கன்சர்வ். சோ இப்ப ஃபைனலி கன்சர்வ் ஆகும்போது நமக்கு தேவையான ஆல்டிடியூட்ல கொண்டு போயிட்டு அந்த இடத்துல
ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியோட சேட்டலைட்டை லான்ச் பண்ணிடும். ஆக்சுவலி அது எர்த்ல இருந்தும் எஸ்கேப் ஆயிரும். எர்த்ல இருந்து எஸ்கேப் ஆகிற வெலாசிட்டியை தான் நம்ம எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். அவ்வளவுதான். சோ இந்த ஸ்டோரியை தான் நீங்க சொல்லணும். சோ ஸ்டோரியில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். Yes, Saji. Hi, Kana. You're Malayalam. Okay. Welcome to the session. So, எந்தெந்த இடத்துல highlight பண்ணிருக்கேன்னு பாருங்க. So, rocket completely move up ஆகும்போது there is a no external force. Should not external force. அவங்களுக்கு எந்த விதமான external forceம் இருக்கக்கூடாது. There has to be zero. So, I will get the conservation of momentum. Momentum will become as conserve. Kavya, yes. Hello, Kana. So, momentum is conserved. So, ஒரு குறிப்பிட்ட altitudeக்கு அவங்க போனதும் gravitational forceல இருந்து escape ஆயிடுவாங்க. That velocity is denoted as the escape velocity. அப்படிங்கறத நம்ம highlight பண்றோம். அவ்வளவுதான். So, we have done the one question. 5 mark questionக்கு தேவையான keyword points நான் வந்து underline and coloring பண்ணிருக்கேன். அந்த keywords இருக்கிற மாதிரி ஸ்டோரி எழுது. Even though இது ஈஸியஸ்ட் ஸ்டோரினாலும் இந்த keyword மிஸ் ஆகாத அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்டோரி எழுதுங்க. அதுதான் ஹைலி பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஓ காவியா, நியூ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தி செஷன். கண்ணா, எஸ், நம்ம சாம்பிள் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி இங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. வெல்கம் டு அவர் டீம். வெல்கம் டு அவர் Xylem டீம். சரியா பசங்களா? கிளியரா இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். பிகாஸ் இது கம்ப்ளீட்லி வந்து தியாரிட்டிக்கல் பாராமீட்டர் அப்படிங்கறனால நான் கீவேர்ட்ஸும் சேர்த்து மென்ஷன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்னு. ஸோ தீஸ் ஆர் த கீவேர்ட்ஸ். பேப்பர்ல மிஸ் ஆகாத அளவுக்கு கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ் அஞ்சனா, கிளியர். சூப்பர் சூப்பர். எஸ் எஸ் ராம், யா, ஹாய், வெல்கம் டு த செஷன். Welcome to the session, Kanna. So, next question, differentiate between the mass and weight. Yes, mass and weight. Yeah, differentiate பண்ணிரலாம். Actually, it is not also in social, Pavitra. In physics also, when the height increases, temperature decreases. நமக்கு அதுதான். Height increases, temperature decreases தான். So, socially mention பண்றாங்க. Okay, that's very good. So, it is correct one. Altitude increases, temperature decreases. So, next question போலாமா? அதுல ஏதாவது definitions உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. Actually, அது வந்துட்டு most of the weather conditionsனால troposphereக்குலாம் போறீங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்விரான்மெண்டல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்னால தான் இதெல்லாம் நடக்குது. நமக்கு இதுதான் பேசிக் ரீசன். 33ல செகண்ட் கொஸ்டின். எஸ், லெட் அஸ் கோ டு தி 33ல செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம போலாம். தட் இஸ் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். சோ இத நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மாஸை வச்சு ஒரு மாஸ் காட்டிடலாம் at the end. So mass versus weight. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. மாஸ் ஸ்கேலார் குவான்டிட்டியா, வெயிட் ஸ்கேலார் குவான்டிட்டியா? எஸ், இத கிளியர் சென்டென்ஸா எழுதணும். என்ன மாதிரி ஆரோ மார்க் போட்டுட்டு எழுதிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? கிளியர் சென்டென்ஸா எழுதணும். எஸ் ஜி, சிபிஎஸ்சிக்கு சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஐ திங்க் சோ 2 டேஸ்க்கு முன்னாடி தானே முடிஞ்சிச்சு. எப்படி பண்ணிருக்கீங்க? ஈஸியா இருந்ததா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எந்த பார்ட் கஷ்டமா இருந்துச்சு சஜி உங்களுக்கு? எந்த பார்ட் பர்டிகுலரா கஷ்டமா இருந்தது? ஓகே, சோ அதே மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸ் क्वेश्चन கேட்டுட்டு இருக்கேன். மாஸ், வெயிட், இதுல யாரு ஸ்கேலார் குவான்டிட்டி, யாரு வெக்டார் குவான்டிட்டி? அதை எனக்கு ஆன்சரா சொல்லலாம். இங்க யாரு இங்க ஸ்கேலார், யாரு இங்க வெக்டார் அப்படிங்கறத எனக்கு ஹைலைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. பிகாஸ் அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, சோ யாரு ஸ்கேலார், யாரு வெக்டார்? Easy. Wow, the question is easy. How much mark you are expecting? எவ்வளவு மார்க்ஸ் வரும்? ஓகே, அப்படியே இந்த பாயிண்ட்ஸையும் சேர்த்து சொல்லிட்டே போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எனக்குள்ள எழுதுறது, இது ஆக்சுவலி லாஸ்ட் பாயிண்டா எழுதணும். ஓகே, லாஸ்டாவே சொல்லிக்கலாம். மாஸ் அப்படிங்கிறது
that is a simply a amount of matter contained இல்லைங்களா உள்ள எவ்வளோ இருக்கணுமோ அந்த parameter மட்டும் வச்சு பேசுறது mass. So இது என்னுடைய weight அப்படிங்கிறது மாஸோட சேர்த்து கிராவிடேஷனலையும் மல்டிப்ளை பண்ணி பேசுறது. So that is. So the next one பாத்தீங்கன்னா it is a intrinsic property. வெளியில இருந்து எந்த parameterம் affect ஆகாது. இது extrinsic property வெளியில இருக்கிற gravitational affect ஆகும். இத inertiaவை வச்சு measure பண்ண முடியும், but here force is needed to measure. So mass is a scalar quantity. அப்ப என்னுடைய weight is a vector quantity. Of course directions and gravity பொறுத்து weight உங்களுக்கு change ஆகும் because it is a scalar. 70 above. Very good. Superb. That is a good mark, right? Yes, yes, Anjana. Weight is a vector quantity. Yes, Pavitra. Mass is a scalar quantity. Superb. Correcta சொல்லிட்டீங்க காணா. ரெண்டு பேருமே correcta சொல்லிட்டீங்க. Superb, superb, superb. Let us continue that. Then another one, mass cannot be zero, but weight can be zero. In the condition la, no gravity, no weightlessness. And the condition la, weight can be zero. Okay, can be solirikena. So weight can be zero. Mass oda SI unit kilogram, weight oda SI unit Newton. So இங்க வந்து நம்ம pan balance use பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க weight machine அப்படி இல்லைனா spring balance use பண்ணலாம். அவங்க 3 marks தான் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு 6 point நான் உங்களுக்கு இங்க எழுதிட்டேன். 6 points நம்ம எழுதி finish பண்ணியாச்சு. So இதுல எந்த பாயிண்ட்டுமே விடாம டைம் இருக்கும்போது எல்லாத்தையுமே எழுதிருங்க. So this is for 10th actually. This is a 10th Xylem 10th. ஓகேங்களா ஸ்டேட் போர்ட் 10th. உங்களுக்கு 9th CBSE syllabusல கொஞ்சம் cover up ஆகும் laws of motion. So அதனால it seems 9th. Okay, but actually here we have a 10th portions. Yes, Pavitra, you are right. Vector weight is a vector quantity. So superb கண்ணா. இந்த இடத்துல நம்ம எத்தனை questions attend பண்ணிருக்கோம்? Let us check. 4 MCQs நம்ம இங்கனக்குள்ள attend பண்ணோம் part 1. Part 2ல compulsory ஓட சேர்த்து 3 questions. Part 3ல without compulsory நம்மளோடது வரல, so 2 questions. So as usual 7 mark, that is a part 4 ஒரு question நம்ம attend பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? So இத நீங்க ப்ராப்பரா attend பண்ணிட்டீங்கனாவே physics ஓட எல்லா மார்க்ஸும் உங்க கைக்கு வந்துரும். So இந்த தடவை first board exam நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. எந்த இடத்துலயுமே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ அப் பண்ணுங்க. ஒரு தடவை போய் நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா வீட்ல உட்காந்து எழுதி பாத்துக்கங்க டைம் செட் பண்ணி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும் போது எந்த வித இது ப்ராப்ளம்ஸும் இல்லாம அலைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வர 12th போர்ட்ல ஈஸியா போயிடுவீங்க. நாட் ஒன்லி 12th போர்ட், நீங்க ஃபியூச்சர்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுவீங்க இல்லையா, எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் கிளியர் பண்ணிடலாம். சோ அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கா கண்ணா? பிசிக்ஸ்ல இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? ப்ராப்ளம் போட்டிருக்கோம் கம்பல்சரி. MCQலயே ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கொஸ்டின் ஆஃப் த டே அண்ட் மார்க் ரூம்ல கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மேம் எனக்கு ப்ராப்ளம் போட தெரியாது, நான் இன்னும் பார்க்கல. டோன்ட் வரி, கொஸ்டின் ஆஃப் த டே அண்ட் மார்க் ரூம் இதுல ரெண்டுலயுமே நான் உனக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின் ஆன்சர் செஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சோ நீ புக் பேக்ல 5 மார்க்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் தரவு பண்ணிட்டு கிரியேட்டிவ் வேணும்னா தயவு செஞ்சு கொஸ்டின் ஆஃப் த டே அண்ட் மார்க் ரூம்க்கு ஜம்ப் பண்ணி வந்து உக்காந்துருங்க. நான் தியரட்டிக்கல் முடிச்சிட்டு இப்போ ப்ராப்ளமேட்டிவ் அதாவது கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ்க்கு போயாச்சு. சரிங்களா? அதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்க. உங்க எக்ஸாம்ஸ் வரதுக்குள்ள நிறைய கிரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் நான் கொடுத்துருவேன். எல்லாத்தையும் உட்காந்து போட்டு பாருங்க, ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பசங்களா இது வரைக்கும் கிளியரா இருக்கா? எனி ஒன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லலாம், ஏதாவது அலைன்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க சொல்லலாம். உங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து இந்த இடத்துல ஹைலைட் பண்ணலாம் பாருங்க. This is a less number of students inside. Actually in Tamil Nadu we have started and in 10th நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months தான் ஆகுறது. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பாக்குறாங்க. So the count is very increasing. ஓகேங்களா கண்ணா? So this is the upcoming channel in Tamil Nadu. கேரளால Xylem highly உங்களுக்கு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இல்லையா? பட் தமிழ்நாடுல இப்பதான் நம்ம மூவ் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். 1 year தான் நம்மள ப்ரூஃப் பண்ணிருக்கோம்.
கண்டினியூஸா நம்ம ப்ரூவ் பண்ணிரலாம் சஜி, டோன்ட் வெரி. சோ அஞ்சனா கிளியர். சோ எனிதிங் எல்ஸ் பசங்களா, வேற ஏதாவது இருக்கா? நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். சோ ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல ஒரு பேசிக்கா நீங்க வந்து மூவ் அப் பண்றீங்க. லைக் எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் அலைன்மெண்ட்ல இருந்து நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ சயின்ஸ்க்கு நீங்க மூவ் அப் பண்றீங்க. சோ சயின்ஸ்ல யூ ஹாவ் அ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 செட்டப்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த 3 செட்டப்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதை கொஞ்சம் சீக்கிரமா படிச்சு முடிச்சிருங்க. இது ஒரு ஸ்டடி டிப் தான். அண்ட் எந்த நியூ சிலபஸையும் எக்ஸாம் பக்கத்துல வர எடுக்காதீங்க. எந்த நியூ லெசன்ஸையும் எக்ஸாம் பக்கத்துல வர எடுக்காதீங்க. சோ கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருங்கிறதான் பேசிக். சோ யூ ஹாவ் பேசிக்கலி நமக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் we have basically 23 lessons அப்படிங்கறனால ஒரு 23 டேஸ் தாராளமா போட முடியும். பட் உங்களோட டைம் அலைன்மெண்ட்டை எனக்குள்ள மேனேஜ் பண்ணு. மத்த லெசன்ஸும் இருக்கு. சோ அப்ப டைம் அலைன்மெண்ட்டை கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா தான் எனக்குள்ள மூவ் அப் பண்ண முடியும். Your name is Aryakant. Okay Arya. Hereafter I will call you at Arya. And நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நம்மளுடைய Xylem தமிழ் நாடுவே அப்பப்போ பாருங்க. ஓகே. சோ 23 லெசன்ஸ் இருக்கிற பட்சத்துல ப்ளீஸ் பி கான்ஷியஸ். ஒரு நாளைக்கு ஒரு லெசனை படிக்கலாம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 லெசனை படிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிச்சீங்கன்னா யூ வில் கெட் 23 டேஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு சயின்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 லெசன்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டடா தெரியும் ஒரு 11 to 12 டேஸ்ல பினிஷ் பண்ணிடலாம். நான் மேக்ஸிமம் போடுறேன் 12 டேஸ்ல இருந்து 15 டேஸ்க்குள்ள படிச்சு முடிக்க ட்ரை பண்ணுங்க. முடிச்சிட்டு ஃபைனலா சாம்பிள் பேப்பரா எடுத்து 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 எழுதுங்க. அதுதான் ஹைலி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க ஸ்கெடியூல் வந்துட்டு உங்களை ஸ்கூல்ல இருந்து ஈவினிங் கிளாஸஸ்ல எப்போ விடுறாங்க, நம்ம எப்போ வேற ஏதாவது டியூஷன் இருந்தா போறோம், முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரோம், இதெல்லாம் பொறுத்து நீ ஹேண்டில் பண்ணு. தென் எக்ஸாம்க்கு முன்னாடி ஸ்டார்டிங் வரைக்கும் நீ வந்து அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எதை படிக்கிறையோ படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் எதையும் நியூவா படிக்காது, எதையுமே நியூவா படிக்காது. உன்னை பயமுடுத்துற மாதிரி இது வராது இது வரும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் கொஞ்சம் அந்த பயப்படாதீங்க. பயப்படாம ஓகே இந்த கொஸ்டின் வராதுன்னு சொல்லியிருக்காங்களா, சரி நான் படிச்சுட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்களா, நான் படிச்சதை ஃபர்ஸ்ட் நான் வந்து கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணி பாத்துக்கிறேன். சோ ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை வேணும்னா நான் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கிறேங்கிறதோட முடிச்சிருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. சோ அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய டேஸ் அண்ட் டைம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி லெசன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தனியா ஒரு 5 டேஸ் ஆக்சுவலி ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த 5 டேஸ் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஒன்லி ஃபார் த டெஸ்ட், ஒன்லி ஃபார் டெஸ்ட், வேற எதுக்குமே கிடையாது. இந்த 5 டேஸ் 2.5 hours to 3 hours you have to sit for the problem. நீங்க கம்ப்ளீட்டா அந்த ப்ராப்ளம்க்கு உட்காந்துடணும். அகெயின் அண்ட் அகெயின் போட்டு அந்த ஐ மீன் கொஸ்டின் பேப்பருக்கு உட்காந்துடணும். 5 டேஸ்லயுமே 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் 10 கொஸ்டின் பேப்பரா இன்க்ரீஸ் பண்ண, எங்க மார்க் கம்மி ஆகுது எங்க மார்க் அதிகமாகுது எல்லாத்தையுமே பாரு. சோ அகெயின் அண்ட் அகெயின் வந்துட்டு நீங்க மூவ் அப் பண்ணிட்டே பாருங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீ ஹேண்ட் ரைட்டிங் முடிஞ்ச அளவு நல்லா எழுது. எந்தெந்த கொஸ்டின்ஸ் அந்தந்த கொஸ்டின்ஸ் எழுது. நான் உனக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி வந்து சொல்லுவேன் எப்படி ஒரு பேப்பர் அட்டன் பண்றதுன்னு. அதெல்லாம் இப்ப போட்டுக்காத. உன்னை பொறுத்த வரைக்கும் டேஸ் கால்குலேஷன்ல சயின்ஸ்ல இருந்து லெசன்ஸை எப்படி ப்ராப்பரா டிவைட் பண்றது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், பேலன்ஸ் ஒரு 5 டேஸ் வச்சு கம்ப்ளீட்டா சாம்பிள் பேப்பர் போட்டு பாக்குறது செகண்ட் திங். இத மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணு. இந்த 5 சாம்பிள் பேப்பர்ஸ்ல இருந்து உனக்கு டோட்டல் மார்க் எவ்வளவு வருதோ அதுல இருந்து ஒரு 5 to 7 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோ. அதுதான் ஃபைனல் மார்க்கா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறதையும் சேர்த்து எனக்குள்ள நான் சொல்லியிருக்கேன். சோ மறந்துடாதீங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? Arya, my name is Nivetha. Here I'm a physics staff. Okay? So Pavitra, ma'am, given and to find they will give 1 mark out of 2 mark. கண்ணா நீங்க என்ன பவித்ரா என்ன கண்ணா சொல்றீங்க? ஆக்சுவலி 2 மார்க்ஸ்க்கு நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் 1 மார்க் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? என்ன மீன்லடா சொல்றீங்க? எனக்கு தெரியலடா பவித்ரா. தேங்க்யூ பவித்ரா. கண்ணா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ரீவியஸ் கமெண்ட்டுக்கு சொல்லுங்க பாப்போம்.
So mathematicsல எப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நீங்க கோபி சார்ட்ட தாராளமா கேளுங்க. ஓகேங்களா? எப்படி क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு டெஃபினிஷன்ஸை கரெக்ட்டா எழுதுங்க. SI யூனிட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்க் பண்ணுங்க. இதெல்லாம் ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 100% புக் பேக்க முடிச்சவங்களுக்கு சொல்றேன். புக் பேக்க இன்னுமே நாங்க முடிக்கலங்கறவங்க தயவு செஞ்சு புக் பேக்க முடிங்க. அத மட்டும் ஃபாலோ அப் பண்ணுங்க. சரியா பசங்களா? So almost we were at our end of the lesson. Sorry, end of the live. So 34 நமக்கு chemistry கொடுத்திருக்காங்க. Solutions chemistry தான். Next 35 yes biology உள்ள வந்துருச்சு. And this question papers is actually எந்த question paper அப்படின்னு யோசிச்சீங்கன்னா this is a first revision question paper தூத்துக்குடி district. Okay, this is a தூத்துக்குடி district question paper. உங்களோட first division question paper ஓட இந்த district question paper எந்த அளவுக்கு differ ஆகுதுன்னு எடுத்து பார்த்தேனாவே உனக்கு அவங்க வந்துட்டு weightage எந்த அளவுக்கு கொடுக்கறாங்க, எந்தெந்த questions உள்ள மாறுது, அப்ப எதை அவங்க கேட்க chances இருக்குங்கற clearance கிடைச்சிரும். So play smartly. அவ்வளவுதான். சரியா பசங்களா? So I hope everyone have understood. So என்ன டவுட்னாலும் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். And really thank you so much for the wonderful session who are encouraged from Kerala. So அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் really actually thank you சொல்லிக்கிறேன். really happy-ஆ இருக்கு. as also Pavitra, Anjana, Madhubashni எல்லாத்துக்குமே thank you சொல்லிக்கிறேன் because you are a boost up to everyone. எனக்கு ஏதாவது சாரி you are a boost up to me everyone இல்ல எனக்கு because ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு செஷன் எடுத்துட்டு போறதுக்கு. so be conscious, டைவர்ட் ஆகாதீங்க. எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டு நீங்க யாருன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. எக்ஸாம்ஸ் வச்சுதான் நம்மள தமிழ்நாட்டுல ப்ரூஃப் பண்ணுவாங்க. மறந்துடாதீங்க. ஓகேவா பசங்களா? ஷியோர். so we will மறந்துடாதீங்க. So next live la ungala na meet pandren. Thank you so much for the wonderful session.